வணக்கம் விஎஸ் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட விஷயத்தில் இன்றைக்கி நாம் அமாவாசைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு குடும்பத்தில் மாறி மாறி கஷ்டங்கள் வர்றது, காரிய தடை, இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது நடக்க வேண்டிய கல்யாணங்கள், வேலை வாய்ப்பு, எப்போதும் தரித்திரம், கவலை, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, அமாவாசை தோறும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொண்டு கொடுத்தால் பிதிருகள் சாபம் தீரும். நிறைய பேருக்கு அர்ச்சகர்களை பார்த்து பிதிர் தர்ப்பணம் கொடுக்க தெரியாமல் இருக்கலாம், நேரம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்கள்லாம் ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கி அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிதிர் குற்றம் தீரும். அதோட வெள்ளிக்கிழமைகளில் பசுமாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுத்து கொண்டே வந்தாலோ வீட்டில் வறுமை தீர்ந்து மகாலட்சுமி கடாட்சம் பெருகும். பசுமாட்டை நீங்கள் தாயும் கன்றுமா இருக்கிற பசுமாட்டை கண்டா வலம் வந்தீங்கன்னா பூலோகத்தையே வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும். தினமுமே பசுமாட்டுக்கு ஒரு கை உணவு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டை வறுமைங்கிறதே எட்டி பார்க்காது. திருமூலரே சொல்கிறாரு, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு கையுறைன்னு சொல்கிறாரு. அதனால் பசுமாட்டை கண்டா நீங்கள் ஒரு கைப்பிடி உணவாவது கொடுக்க தவறாதீங்க. பசுமாடுகளுக்கு இம்சை செய்யக்கூடாது. பசுமாட்டு தொழுவத்திலிருந்து நீங்கள் மந்திரங்களை உச்சரித்தா அதனுடைய பலன் அதிகமாகும். வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் பசுமாட்டின் பின்புறத்துக்கு குங்குமம் வச்சு பூ போட்டு வணங்கி வந்தால் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் பெருகும். ஏன்னா பசுமாட்டின் பின்புறத்தில் தான் மகாலட்சுமி இருக்கா. திருப்பதி பெருமாள் முத சன்னிதானம் திறந்ததும் பார்க்குறதே பசுமாட்டின் பின்பகுதியை தான். ஏற்கனவே அவர் நெஞ்சிலேயே மகாலட்சுமி இருந்தாலும் காலையில் திருப்பதியில் பார்த்திங்கன்னா பசுமாட்டின் பின்புறத்தை தான் பெருமாள் முத பார்க்குறாரு. அதனால் உங்கள் வறுமை தீர, கஷ்டம் தீர அருகில் பசுமாடு இருந்தால் அதன் பின்புறத்தில் சந்தனம் குங்குமம் வச்சு வணங்கி வந்தீங்கன்னாக்கா தரித்திரம் தீரும். பசுமாட்டுக்கு தவறாமல் அமாவாசை தோறும் அகத்தீரை கொடுத்து பலன் பெறுங்கள்.